அல்லாஹ்வுடைய நபி ஒரு அழகான செய்தி சொன்னாங்க. அல்லாஹ் ஒரு வீட்டார்களுக்கு நலவை நாடிவிட்டால், ஒருவருக்கு சொல்லலை, ஒரு வீட்டார்களுக்கு, எனக்கு, என் மனைவி, என் பிள்ளைங்க, குடும்பம், ஒரு வீட்டார்களுக்கு இதான் அராதல்லாஹு பி அஹ்லி பைத்தின் ஹைரா. ஒரு வீட்டார்கள், தாய்மார்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அல்லாஹ் நலவை நாடிட்டான் வைங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா இடத்திலும் நல்லா இருக்கணும், துன்யாவிலையும் நல்லா இருக்கணும், மறுமையிலையும் நல்லா இருக்கணும், அல்லாஹ் நாடி விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்கல அலைஹிம் ரிஃப்க், அந்த வீட்டில் இருக்கிற எல்லோரையும் அவங்க இதயத்தில் அல்லாஹ் மென்மையாக சாஃப்டாக நடக்கும் தன்மையை அவனே கொண்டு போட்டு விடுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அத்கலாங்கிறாங்க. அத்கலான்னு என்னன்னா, அவங்க உள்ளத்தை பிளந்து உள்ளே வச்சிடுறது, உள்ளே நுழைச்சிடுறது. ஒரு குடும்பத்தில் அல்லாஹ் ஹைர நாடுறான், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நாளைக்கு உயரணும், இந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்றால், அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அல்லாஹ் மென்மையாக ஆக்கி விடுவான். மென்மை என்பதை, சாஃப்ட் தன்மையை அந்த குடும்பத்தில் கொண்டு அல்லாஹ் போட்டுடுவான். அதில் ஒருத்தர் டென்ஷனாக தானே பிரச்சனை. எல்லாருமே மென்மை தான், எல்லாருமே சாப்பிட்டு, ஒரு ஆள் டென்ஷன் ஆனார் வைங்களேன், எல்லாரையும் டென்ஷன் ஆக்கி விட்டுருவார். குறிப்பாக வீட்டம்மா டென்ஷன் ஆனால் துன்யாவே டென்ஷன் ஆகிடும். அவங்க டென்ஷன் ஆகிட்டா அதுக்கு பக்கத்தில் வீட்டில் பிள்ளைங்க, அவங்க இவங்க. தாய்மார்கள் டென்ஷன் ஆகாட்டாலே குடும்பம் பெரிய நிம்மதி.